ஏப்ரல் 1 முதல் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது தெரியுமா? இப்போ நீங்கள் பணம் அனுப்புறதுக்கும் ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கும் புதிய ரூல்ஸ் வரப்போகுது. இது தெரியாமல் இருந்தால் அன்னெசரியாக சார்ஜஸ் கூட கட்ட வேண்டியது வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வங்கி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட். அதாவது ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 முதல் சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி இப்போ அனைத்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கட்டாயமாக்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஏப்ரல் 1 முதல் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இனிமேல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் குறைந்தபட்சம் 2 வெரிஃபிகேஷன் இருக்கணும். இந்த புதிய விதியின்படி நீங்கள் பணம் செலுத்தும் போது பாஸ்வேர்ட், பின், ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெகனைசேஷன் மாதிரி ஏதாவது 2 முறைகளை யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் தெரியுமா? இன்டர்நெட் பேங்கிங் ஆகட்டும், யூபிஐ ஆகட்டும், ஃபோன்பே, ஜிபே ஆகட்டும், நம்ம ரெகுலராக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் ஏப்ரல் 1 முதல் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கட்டாயம் ஆக போகுது. சிங்கிள் ஃபேக்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பின் நம்பர் அல்லது பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு லாகின் பண்ணுறது தான். பின் போட்டதும் பாஸ்வேர்ட் போட்டதும் ஓடிபி வந்துருச்சு. இதுதான் சிங்கிள் ஃபேக்டர். ஆனால் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷனில் ஓடிபி, பின்னு, பாஸ்வேர்டு இருக்கும். செகண்ட் ஆத்தென்டிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸு, ஃபேஸ் ஸ்கேம் இருக்கும். அதாவது 2வது ஸ்டெப்பில் பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஸ்கேன் மாதிரி எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி யூஸ் பண்ணணும். அப்போ தான் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஏப்ரல் 1 முதல் எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் கொண்டு வர போகிறாங்க. அதனால் இனிமேல் பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஸ்கேன் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி தான் பணம் அனுப்ப முடியும். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் பரிவர்த்தனைக்கான கட்டண உயர்வு. நாடு முழுவதும் வங்கிகளில் ஏப்ரல் 1 முதல் புதிய ஏடிஎம் சார்ஜஸ் கொண்டு வராங்க. ஒரு மாதத்துக்கு 5 டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. அந்த ஃப்ரீ லிமிட் முடிஞ்சால் அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் வசூலிக்க போகிறாங்க. அதாவது ஏப்ரல் 1க்கு அப்புறம் நிறைய பேங்க்கில் ஏடிஎம் சார்ஜஸ் அதிகரிக்க போகுது. ஒரு மாதத்துக்கு 5 தடவை மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா கட்டணும். மேலும் ஒரு முக்கியமான அப்டேட் பாருங்க. அனுமதிக்கப்பட்ட லிமிட்ல மீறினா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் வசூலிக்கலாம். சில வங்கிகளில் ஏடிஎம் வித்ட்ரால 17 ரூபாய் சார்ஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம் யூபிஐ மூலம் பணம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ லிமிட்டை கடந்துட்டிங்கன்னா அதுக்கும் பணம் டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 1க்கு பிறகு ஏடிஎம்மில் 5 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் கட்டணும். ஸோ அதனால் என்னென்னா, ஒவ்வொரு பேங்க்ல இருந்தும் அப்டேட் வந்துட்டுருக்கு. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் கொண்டு வந்த உங்களுக்கான தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் பிரியா ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.